வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி டேஸ்டியான வறுத்த அரைச்ச சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்ல இட்லி தோசை நம்ம சாதத்தெலாம் போட்டு பிஸ்னஸ் சாப்பிட அருமையாக இருக்கும். இதில் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 6 கத்திரிக்காய் வாங்கிட்டு அதை நீளமாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. இப்போ ஒரு அரை கிளாஸ் துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் பெருங்காயெல்லாம் போட்டு வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நம்ம ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே உப்பும் போட்டிருந்தேங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம 2 தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு சிறிய துண்டு பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே தனியா 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுக்க வேண்டிய பொருள்லாம் முதல்ல வறுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தனியாவும் போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டு அதையும் செவக்க வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா செவக்கிற வரைக்கும் அப்படியே வறுத்துக்கலாங்க. கடைசியாக நம்ம தேங்காய் ஒரு போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு எடுத்துடலாங்க. ஒரு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வறுத்த பொருள்லாம் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாயும் போட்டுட்டேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி இது ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வேகட்டுங்க. ஒரு பாதி அளவு வேகட்டும். மூடி வச்சிடலாம். இதுக்கு நடுவில் நம்ம இந்த வறுத்தரைச்ச பொருள்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ காய்களும் நல்லா வெந்துருச்சு. புளி தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. பருப்போட தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துடலாங்க. இப்போ இதுவும் ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிளகாய் விழுதை இதில் போட்டுக்கலாங்க.
போட்டுட்டு இப்போ பருப்பு, வறுத்தரைச்ச பொருள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் சின்ன கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இந்த தாளித்த இந்த பொருள்லாம் நம்ம இந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்புல போட்டுடலாங்க. இது நல்லா போட்டுட்டு கரண்டியில் நல்லா கலந்துடலாம். நல்லா சூப்பர் டேஸ்டான அரைச்சி விட்ட கத்திரிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சுங்க. நல்லா இட்லி, தோசை இதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு பிசைச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான அரைச்சிவிட்ட சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். It's not a game, it's a rich